வணக்கம். நற்பவி கல்வி சேனலில் 12th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சி யூனிட் 2ல் அக்கௌண்ட் ஆஃப் நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் அப்படின்றதில் இல்லுஸ்ட்ரேஷன் 6 நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபார்மேட் ஆஃப் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டுன்றதுக்கான ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பார்த்துருவோம். நேம் ஆஃப் த கிளப், என்ன நேமோ அந்த கிளப்போட நேமு இல்லைனா இன்ஸ்டியூஷன் நேமு, இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ஃபார் த இயர் எண்டட் சொல்லிட்டு எந்த இயர் கொடுத்துருக்காங்களோ அந்த இயரை மென்ஷன் பண்ணணும். இதில் எக்ஸ்பெண்டிச்சர் இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர்னால் செலவு பண்ணுறது, இன்கம்னா வரவு வர்றது. டு சேலரிஸ் எதெல்லாம் எக்ஸ்பெண்டிச்சர் சைடில் வரும் அப்படின்னா டு சேலரி, டு சாரிட்டிஸ், ரெண்ட்டு, டொனேஷன் பெய்டு, ஸ்டேஷ்னரி, லாஸ் ஆன் சேல்ஸ் ஆஃப் அசட், டு டிப்ரிஷியேஷன், சர்ப்ளஸ். அப்போ எக்ஸஸ் இன்கம் ஓவர் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னா சர்ப்ளஸ். இன்கம் எதெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா பை சப்ஸ்கிரிப்ஷன், டொனேஷன் ரிசீவ்ட், நெக்ஸ்ட் அட்மிஷன் ஃபீ ரிசீவ்ட், பை கிராண்ட் ரிசீவ்ட், பை ரெண்ட் ரிசீவ்ட், பை இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்ட், பை ப்ராஃபிட் ஆன் சேல்ஸ் ஆஃப் அசட், பை டெஃபிசிட். டெஃபிசிட்னா எக்ஸஸ் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் ஓவர் இன்கம், அதிகமான செலவு. இதில் எக்ஸ்பெண்டிச்சர் ஓவர் இன்கம் வர்றது. இதில் எக்ஸ்பெண்டிச்சர் செலவு அதிகமாக இருக்கிறது. இன்கமுக்கு தாண்டி செலவு அதிகமாக வர்றது. இது வர வேண்டிய இன்கம்மை விட அதிகமாக வர்றது. த பேலன்சிங் ஃபிகர் மேபி எய்தர் சர்ப்ளஸ் ஆர் டெஃபிசிட், எது வேணால் இருக்கலாம். பேலன்சிங் ஃபிகர் எப்படி வேணால் இருக்கலாம். இல்லுஸ்ட்ரேஷன் 6. From the following receipt and payment account of Ooty Recreation Club, prepare income and expenditure account for the year ended 31/3/2018 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கான பர்டிகுலர்ஸ் ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட்னு கொடுத்துட்டு டு ஓப்பனிங் பேலன்ஸ் கேஷ் இன் ஹேண்ட் 5,000 கொடுத்துருக்காங்க. டு ரெண்ட் ரிசீவ்டு 10,000 கொடுத்துருக்காங்க. டு சேல்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் 8,000 கொடுத்துருக்காங்க. டு சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு 54,000 கொடுத்துருக்காங்க. டு ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் பர்ச்சேஸ் 10,000 கொடுத்துருக்காங்க. பை ஸ்டேஷ்னரி பெய்டு 7,000. பை கம்ப்யூட்டர் பர்ச்சேஸ் 25,000. பை சேலரிஸ் 20,000. பை க்ளோசிங் பேலன்ஸ் கேஷ் இன் ஹேண்ட் 15,000 கொடுத்துருக்காங்க. இதுக்கான சொல்யூஷன் in the books of Ooty Recreation Club, income and expenditure account for the year ended 31st March 2018 receipt, அதாவது டெபிட்டு, கிரெடிட்டு, எக்ஸ்பெண்டிச்சர் 2 columns, இன்கம் 2 columns. டு ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் பர்ச்சேஸ் எக்ஸ்பெண்டிச்சரில் வரும் 10,000. ஸ்டேஷ்னரி பெய்டு 7,000. சேலரிஸ் 20,000. சர்ப்ளஸ் 20, அதை நம்ம கண்டுபிடிக்கணும். ரெண்ட் ரிசீவ்டு 10,000. பை சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு 54,000. மொத்தம் 64,000. 64,000ல் இதை மூணுத்தையும் ஆட் பண்ணால் 37,000. இப்போ 64,000ல் 37,000 மைனஸ் பண்ணால் 27,000 வரும். அதுதான் டு சர்ப்ளஸ், அதாவது எக்ஸஸ் ஆஃப் இன்கம் ஓவர் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்றது. நெக்ஸ்ட் வீடியோவில் இல்லுஸ்ட்ரேஷன் 7 பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.